கும்பகோணத்தில் உள்ள ஆதிவராக பெருமாள் கோவில் அந்த நகரின் மிகவும் பழமையான மற்றும் முக்கியமான வைணவ தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மூர்த்தியின் சிறப்பு. இங்கு மூலவர் வராக மூர்த்தி தனது மடியில் பூமி தேவியை தாங்கியபடி வீற்றிருக்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். தாயார் அம்புஜவல்லி என்ற பெயரில் தனிச்சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார். இந்த கோயிலில் உற்சவரும் மூலவரைப் போலவே வராக உருவத்திலேயே இருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். பன்றி உருவில் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரமே வராக அவதாரம் ஆகும். இது விஷ்ணுவின் தசாவதாரங்களில் 3வது அவதாரமாக போற்றப்படுகிறது. பூமி தேவியை பாதாளத்தில் இருந்து மீட்டு உலகை காத்த இந்த அவதாரத்தின் சிறப்புகள். வராக ஜெயந்தி விளக்கம். வராக அவதாரம் நிகழ்ந்த தினமே வராக ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. எப்போது? ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் வளர்பிறை 2ஆம் நாள் துவிதியே அன்று வராக ஜெயந்தி கடைபிடிக்கப்படுகிறது. சில பகுதிகளில் மாசி மாதத்திலும் இது கொண்டாடப்படுவதுண்டு. வழிபாடு. இந்நாளில் வராக மூர்த்தியையும் பூமி தேவியையும் வழிபடுவது சிறந்தது. குறிப்பாக ஓம் நமோ பகவதே வராகரூபாய என்ற மந்திரத்தைச் சொல்வது வழக்கம். பலன்கள். 1. சொந்தமாக நிலம் அல்லது வீடு வாங்க நினைப்பவர்கள் வராகரை வணங்கினால் தடைகள் நீங்கும். 2. கடன் பிரச்சனைகள் தீரும். 3. பூமி சம்பந்தமான தொழில்கள், விவசாயம், ரியல் எஸ்டேட்